கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஒரு எளிமையான அதே சமயத்தில் ஒரு அவசியமான ஒரு சத்தியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க இருக்கின்றோம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே ஒரு முறை பணக்கார வாலிபன் இயேசுவானவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி கேட்டான்? நித்திய ஜீவனை நான் அடைவதற்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசுவானவர் கொடுத்த பதில் நம்ம எல்லாருக்கும் நன்கு அறிந்ததே. என்ன பதில் கொடுத்தார்? நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். அப்போ அவன் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாப்புல. ஆண்டவர் சொன்ன பதில் கற்பனைகளை கைக்கொள் சொன்னார். இதே போன்ற ஒரு விஷயம் இன்னொரு இடத்துலையும் சுவிசேஷ புத்தகங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கே பார்க்குறோன்னு சொன்னால், யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. அப்போ அங்கே நித்திய ஜீவனை அடையணும்னு சொன்னால் கற்பனைகளை கைக்கொள்ளுன்ற ஆண்டவர் சொன்னார். இங்கே அந்த நித்திய ஜீவன் என்ன என்பதையும் அதை அடைவதற்கான வழி என்ன என்பதையும் ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், அதாவது பிதாவையும், நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவனா என்னன்னு சொன்னால், ஏதோ நம்ம மரித்து பின்னாடி உயிர்ப்பிக்கப்பட்டு பரலோகத்தில் போய் நித்தியமாக இருக்க போகிறோம் பார்த்தீங்களா, அது மாத்திரம் நித்திய ஜீவன் அல்ல. அதனுடைய துவக்கம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், நாம் தேவனை சரியாக அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிற பொழுதே நித்திய ஜீவன் எங்கே ஆரம்பிக்குது? இந்த பூமியிலே ஆரம்பித்து விடுகிறது. சரிதானே? அப்போ நித்திய ஜீவனா என்ன அப்படின்னு சொன்னால், தேவனை அறிவது தான் நித்திய ஜீவன். அதை படிக்கும்போது ஒரு கேள்வி எழும்புச்சு. என்ன கேள்வி? அறிதல்னா என்ன? ஒரு நபரை குறித்து தகவல் சேமிப்போம் பார்த்தீங்களா? அவர் எந்த ஊர், என்ன படிச்சிருக்கிறாரு, என்ன வயது, எந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, இந்த ஒரு அறிதல், ஒரு நபரை பற்றின தகவலாக வைத்திருக்கக்கூடிய அறிவுபூர்வமான அறிதல் இந்த இடத்துல பொருந்துன்னா அது கிடையாது. தேவனை அறிவது நித்திய ஜீவன் சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், அறிதல் என்பது ஏதோ ஒரு தகவல் நுட்பமாக அறிவுபூர்வமாக ஒரு நபரை பற்றி அறிந்திருக்கக்கூடிய விஷயம் அல்ல. அறிதல் என்பது அவரோடு கூட பழகுதல், ஒரு உறவு சார்ந்த விஷயந்தான் அறிதல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தவிர ஒரு அறிவுபூர்வமான தகவலை பெற்றிருப்பது அறிதல் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கிறீங்க. அங்கே ஒரு நபர் கேட்குறாரு, அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அவர் தெரியுமான்னு கேட்கணும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம், அவர் 10th முடிச்சிருக்கிறாரு, 12th முடிச்சிருக்கிறாரு, காலேஜ் இங்கே படிச்சு அப்படி நான் சொல்லுவோம். பிரதர் நல்ல மனுஷன், பிரதர் நல்ல உதவி செய்யக்கூடிய மனுஷன், பிரதர் அவர்கிட்ட யார் போனாலும் அவர் நல்ல உதவி செய்வார். எதை நம்ம சொல்கிறோம்? நம்ம அவரோட பழகினதையோ அவருடைய பழக்கத்தையோ அறிந்திருக்கிற ஒரு உறவு சார்ந்த விஷயத்தை சொல்கிறது தான் அறிதல் என்பதனுடைய அர்த்தம். அப்போ தேவனை அறிதல் என்றால் என்ன? அவர் கூட ஒரு உறவு ஏதோ இருக்குது நமக்கு, அப்படி தானே? ஏதோ ஒரு பழக்கம், அவருக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பின் வழியாக வருவது தான் நித்திய ஜீவனை தவிர ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தினால் வருவது என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது. சரி, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், தேவனை எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம் என்பதை பரிசோதித்துக்கு பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. தலைப்பு என்னன்னு சொன்னால், இந்த இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? அது எந்த இயேசு, எப்படிப்பட்ட இயேசு அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். பட் இந்த செய்தி முடியும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட அடியன் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் கொண்டும் நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டிய செய்தியை கொடுப்பான்னு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒரு ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அடியேன் ஞானத்தில் குறைவுள்ளவன், அறிவில் போதுமானவன் நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய சத்தியத்தையும் சொல்வதற்கு எங்களுடைய நாவன்மையோ எங்களுடைய அனுபவமோ போதாது தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து அவர்தாமே என்ன வார்த்தைகளையும் என்ன வசனங்களையும் கொடுக்க வேண்டுமோ கொடுத்து, கேட்கிற உள்ளங்களிலும் பேசுகிற அடியனுடைய நாவிலும் கிரியை செய்து எங்களோடு கூட சத்தியத்தின் மகத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 4 கேள்விகள், அதற்கான பதில் தான் இந்த நாளினுடைய தியானம். எத்தனை கேள்வி? 4 கேள்விகள். சரிங்களா? ஒருவேளை உங்களால் கூடுமானால் எனக்கு ஒரு நன்மை நீங்கள் செய்யணும். என்னன்னு சொன்னால், இந்த 4 கேள்விகளை நான் கேட்கிற பொழுது அந்த கேள்விக்கான பதிலோடு கூட சேர்த்து ஏதேனும் ஒரு வசன ஆதாரம் வந்தால் உங்கள் நினைவிற்கு வரும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்?
அந்த வசனத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த கேள்விக்கான பதில் வசன ஆதாரத்தோடு உங்களுடைய மனதில் இருக்கா இல்லையன்றதை சற்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? அப்போ 4 கேள்விகள், 4 கேள்விக்குமான பதில் தான் என்னன்னு சொன்னால் இந்த நாளினுடைய தியானமாக இருக்க போகிறது. சரிங்களா? முதல் கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்கள் கேள்வின்னு சொன்னோடனே ரொம்ப பெருசாலாம் யோசிச்சிடாதீங்க. ரொம்ப எளிமையான கேள்வி தான், ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி தான். ஆனால் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் யோசிக்க போகிறோம். சரிங்களா? முதல் கேள்வி என்ன தெரியுமா? தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? ஆம், அப்படி தானே கரெக்டாக சொல்கிறோம். உங்களுடைய பதிலுக்கு ஒரு வசன ஆதாரம் சொல்ல முடியுமா? ஆமாம், ஏசப்பா என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேனும் ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறதா? வெரி குட். ஐயா சொல்லிட்டாங்க, ஏசாயா 41:10 என்ன வசனம் அது? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். வெரி குட், சூப்பர். ஒரு வசனம் வந்துடுச்சு. உங்கள் மனசில் எதனா ஞாபகம் இருக்குதா? ஒருவேளை ஜூம் வழியாகவோ இல்லை யூடியூப் வழியாகவோ கவனித்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இந்த கேள்வியை நான் முன் வைக்கிறேன். இந்த கேள்விக்கான பதிலோடு கூட வசன ஆதாரம் நினைவுக்கு வருகிறதா? கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். சிஸ்டர் பாலின், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சரிங்களா? ஓகே. கேள்வி என்னன்னு சொன்னால், தேவன் உங்களுடனே கூட இருக்கிறாரா? கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னால் ஆம் தான். நான் ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், எங்கே வாசிக்கிறோன்னு சொன்னால் மத்தேயு 28ஆம் அதிகாரம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் யாராவது வாசிப்பீங்களா? மத்தேயு 28:20. யாரா வாசிக்க முடியுமா? மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், நன்மையான நாட்களாக இருக்கலாம், தீமையான நாட்களாக இருக்கலாம், இன்பமான நாட்களாக இருக்கலாம், துன்பமான நாட்களாக இருக்கலாம், சுகமான நாட்களாக இருக்கலாம், சுகவீனமான நாட்களாக இருக்கலாம், சகல நாட்களிலும் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஒரு வாக்கு கொடுக்குறாரு, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சரிங்களா? இன்னொரு வசனம் கூட எங்கே வாசிக்கிறோம்னு சொன்னால் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 18:10. ஆம், ஓகே, போதும். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பவுலுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு மறு உத்தரவு. இப்போ முதல் கேள்வி என்ன? தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? ஆமான்னு சொன்னீங்க. வசனம் நினைவுக்கு வந்துதான்றதை யோசிச்சு பாருங்க. சரிங்களா? இரண்டாவது கேள்வி, இதுவும் ரொம்ப எளிமையான கேள்வி தான். சரிங்களா? ஏன் தேவன் உங்களுடனே கூட இருக்கிறார்? Why God is with you always? ஏன் எப்பொழுதும் அவர் உங்க கூட இருக்கிறார்? எரேமியா 1:8 என்ன சொல்லுது? சின்ன அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். சரிங்களா? வெரி குட். ஓகே, ஐயாவுக்கு நிறைய வசனங்கள் ஞாபகம். சரிங்களா? வேற ஏதாவது ஏன் ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க? ரொம்ப டஃப் கொஸ்டின். பரிஷா என்ன பாலின் சிஸ்டர், ரொம்ப டஃப் கொஸ்டின் அது இல்லை இல்லையா? ஏன் உங்க கூட இருக்கிறாரு? ஏன்னா இவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பயமாக இருக்கு. ஓகே, நம்ம பயத்திலேருந்து நீக்கிறதுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறாரு. சரிங்களா? ஓகே. எரேமியா 15:20 ஐயா சொல்கிறாங்க. ஓகே, நான் 2-3 வசனங்களை நான் சொல்கிறேன். ஏன் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதற்கு ஆண்டவருடைய தாசர்களோடு ஆண்டவர் பேசினார் இல்லையா? அப்போ பேசும்போது அதுக்கான காரணங்களை சொல்லியிருக்கிறாரு. அதில் 2 காரணத்தை கவனிக்கலாம். பாருங்கள், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 26 3வது வசனம் வாசிக்கலாமா? இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. யாருக்கு ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொன்னால் ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தர் 2ல் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. சரிங்களா? இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். எதுக்காக கூட இருக்கிறேன்னு சொல்றாரு? நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ ஏன் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வசனத்திலேருந்து ஒரு பதில் வருகிறது. எதுக்காக கூட இருக்கிறாரா?
ஆசீர்வதிப்பதற்காக கூட இருக்கிறார். சரிங்களா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் ஐயா சொன்னாங்க இல்லையா, 8வது வசனம் வாசிங்க. எரேமியா 1:8 வாசிங்க. எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. ஏன் ஆண்டவர் கூட இருக்கிறான்னு சொல்றாரு? நம்மை காக்கும்படிக்கு. அப்ப ஒரு வசனத்துல உன்னை ஆசீர்வதிப்பதற்காக உன் கூட இருக்கிறேன்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு உன்னை காக்கும்படிக்கு நான் என்ன செய்யறேன், உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. சரிங்களா? இப்ப என்ன முக்கியமான விஷயத்தை நம்ம படிக்க போறோம்னு சொன்னா, இன்னும் ஒரு காரணம் ஏன் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க என்பதற்கான பதில் என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். இங்கே இருந்தால் நம்மளுடைய செய்தியினுடைய அந்த மையம், அந்த கரு என்ன செய்யுதுன்னு ஆரம்பிக்க இருக்கிறது. சரிங்களா? ஏன் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க? காக்கும்படி இருக்கிறது உண்மைதான், நம்மை நடத்தும்படி இருப்பது உண்மைதான், நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கூட இருப்பது உண்மைதான். ஆனால் இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம், எரேமியா 30ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏன் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க வாசிக்கலாமா? எரேமியா 30:11 வாசிங்க. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன எதுக்காக இருக்கிறாரா? உன்னை ரட்சிப்பதற்காக உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை படிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் மனசுல இருந்துச்சு. ஏன் ஏசப்பா கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ எனக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டா இருக்கிறதுக்காக மாத்திரம் இல்லை, ஏதோ என்னை ஆசீர்வதிப்பதற்காக மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியத்தை அவர் செய்கிறாரா, என்னை ரட்சிப்பதற்காக அவர் என்னுடனே கூட இருக்கிறார். உடனே இதை ஆங்கிலத்தில் எடுத்து கொஞ்சம் வாசித்து பார்த்து, ஆங்கிலத்தில் அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை ஏதோ பெரிய வார்த்தையாக தெரியுது, கொஞ்சம் அதை டைல்யூட் பண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது, நான் உன் கூட எதுக்காக இருக்கிறேன்ற வார்த்தை, ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு என்ன வருதுன்னு சொன்னால், ஐ எம் தேர் வித் யூ டு சேவ் தி. நான் எதற்காக உன் கூட இருக்கிறேன்னு சொன்னால், உன்னை பாதுகாப்பதற்காக அல்லது காப்பாற்றுகிறதற்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சேவ் என்ற வார்த்தை போடப்பட்டிருந்தது. எனக்கு இன்னமும் அது ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு வேற எதனா எளிமையான பதம் இருக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும் பொழுது இன்னொரு வசனம் தென்பட்டது. எரேமியா 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 1:19. இங்கே ரட்சிப்பதற்காக என்ற வார்த்தைக்கு மற்றும் ஒரு வார்த்தையை என்ன பயன்படுத்தான்றதை கவனிக்கலாம் பாருங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆம் அங்கேயும் ரட்சிக்கும்படிக்கு தான் வருது, இங்கேயும் ரட்சிக்கும்படி தான் வருது. ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், சற்று ஒரு வார்த்தை வேற மாதிரி போட்டிருப்பாங்க. நான் உன் கூட இருப்பதற்கான காரணம் டு டெலிவர் தி, உன்னை விடுவிப்பதற்காக உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ ரட்சிப்பதற்காக, காப்பாற்றுகிறதற்காக, அல்லது இன்னொரு வார்த்தை என்ன, விடுவிப்பதற்காக நான் உன் கூட இருக்கிறேன். சரிங்களா? சரி, என்ன பார்த்தோம்? 2 கேள்வி பார்த்துருக்குறோம். முதல் கேள்வி என்ன, ஏன் நான் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரா? பதில் ஆம் பார்த்துட்டோம். 2வது கேள்வி என்ன கேள்வி, ஏன் அவர் நம்ம கூட இருக்கிறார்? எதுக்காக இருக்கிறாரு? எதுக்காக இருக்கிறாரு? நம்மை விடுவிப்பதற்காக நம்ம கூட இருக்கிறார். இப்போ 3வது கேள்வி என்ன வரும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? 3வது கேள்வி இந்த வரிசையில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, 3வது கேள்வி என்ன தெரியுமா? எதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறதற்காக அல்லது விடுவிப்பதற்காக நம்முடனே கூட இருக்கிறார். சரிங்களா? எதற்காக ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு? ரட்சிப்பதற்காக அல்லது விடுவிப்பதற்காக. எதுலேருந்து விடுவிக்க போறாரு? நம்ம அல்டிமேட்டாக ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன வார்த்தை சொல்லிடுவோம்? பாவத்திலேருந்து. அப்படி தானே? சரிங்களா? அது ரொம்ப பெரிய வார்த்தை தெரியுது. சரிங்களா? இன்னும் எனக்கு புரியும்படி, இன்னும் சின்ன பிள்ளை கூட அதை உணர்ந்து கொள்ளும்படி ஒரு வார்த்தை இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்களா? விடுவிப்பதற்காக. எதுலேருந்து விடுவிக்க போகிறாங்க? பாவத்திலேருந்து. இதான் அல்டிமேட் பதில். சரிங்களா? நம்ம என்ன செய்வோம், அதை இன்னும் டைல்யூட் பண்ணி எதுலேருந்து விடுவிக்க ஆசைப்படுறாருன்னு நம்ம கவனிக்கலாம் பாருங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம், எரேமியா 31ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கலாமா? எரேமியா 31:11. கர்த்தர் யாக்கோபை மீட்டு
அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். சரிங்களா? இங்க பாவன்ற வார்த்தையெல்லாம் போடல. என்ன வார்த்தை போட்டிருக்கிறாங்க? கர்த்தர் யாக்கோபை மீட்டு என்ன செய்யறாராம்? அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்ப ஆண்டவர் எதுல இருந்து விடுவிக்கிறார் அல்லது எங்கே இருந்து விடுவிக்கிறார்னு சொன்னா ஒரு பதத்தை பைபிள் சொல்லுது. என்ன பதம் அது? அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்ப ஒரு வேதாகமோ ஒரு உண்மையை சொல்லுகிறது. நம்ம விட ஏதோ ஒரு பலவான ஒருத்தவன் இருக்கிறான், நம்ம விட பலம் வாய்ந்த விஷயம் ஒன்று இருக்கிறது. அந்த பலம் வாய்ந்த விஷயத்திலிருந்து நம்ம விடுவிப்பதற்காக யார் கூட இருக்கிறாங்களா? ஏசப்பா கூட இருக்கிறாங்க. எத்தனை கேள்வி பார்த்துருக்குறோம்? 3 கேள்வி. ஒன்று கேள்வின்னு கேள்வி நம்பர் 1 என்னது? ஏசப்பா கூட இருக்கிறாரா? எஸ். 2வது கேள்வி, ஏன் கூட இருக்கிறாரு? நிறைய காரணங்கள் இருந்தால் நம்ம படிக்கிற காரணம் என்ன? நம்மை விடுவிப்பதற்காக கூட இருக்கிறான்னு பார்த்தோம். 3வது கேள்வி என்ன பார்த்தோம்? எதிலிருந்து விடுவிப்பதற்காக கூட இருக்கிறாங்க? நம்மை விட பலம் வாய்ந்த விஷயம் எதுவோ அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு என்ன செய்யறாரு? நீங்களாக்கி விடுவிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 4வது கேள்வி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வரிசையில் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். என்ன கேள்வியா இருக்கும் 4வது கேள்வி? யார் அந்த பலவான்? சரிங்களா? கேள்விக்கு வந்துருவோமா? யார் அந்த பலவான்? சரிங்களா? யார் அந்த பலவான்? அல்லது அவனிலும் பலத்தவன் அப்படின்னு சொன்னா, இப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசுறான கேள, உன்னிலும் பலத்தவனுடைய கைக்கு என்ன செய்யற? நீங்களாக்கி விடுவிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, என்னை விட பலவான் யாரு? அப்படிதானே? சரி, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி ஆசைப்படுறேன். என்னுடைய வயசு, என்னுடைய எடை, வெயிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 58 கிலோ. ரொம்ப குறைவான கிலோ தான் வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இந்த ஃபோனோட கிலோ எவ்வளோ இருக்கும்? இந்த ஃபோனோட கிலோ எவ்வளோ இருக்கும்? வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க பார்ப்போம். மிஞ்சி போனால் 600 கிராம் இருக்கும், அவ்வளோதான். 1/2 கிலோ சொச்சம். அப்படி தானே? 60 பெருசா 600 கிராம் பெருசா? 60 கிலோ பெருசா 600 கிராம் பெருசா? 60 கிலோ தான் பெருசு. அப்போ பலம் வாய்ந்தது எது? கிலோ கணக்கு பார்த்தா 60 கிலோ தான் பெருசு. நான் 58 கிலோ, நான் தான் பெருசு. அப்படி தானே? சரிங்களா? ஆனால் உள்ளபடியே பாருங்க, 60 கிலோ இங்கே பலம் வாய்ந்த விஷயமா இல்லை இந்த 600 கிராம் ஃபோன் பலம் வாய்ந்த விஷயமா? எது பலவான்? வெரி குட். ஏன்னு சொன்னால், இவர் தூங்க சொன்னால் நான் தூங்குறேன், இவர் விழிக்க சொன்னால் நான் விழிக்கிறேன், படுன்னு சொன்னால் படுக்கிறேன், ஒரு கை விரலை மட்டும் யூஸ் பண்ணால் விரல ஒரு விரலை மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், எதுவுமே யூஸ் பண்ணாதானே எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ என்ன ஆளுகை செய்கிறது எது? 58 வயசுடைய என்னுடைய மூளையா இல்லை சாதா 600 கிராம் இருக்கக்கூடிய இந்த செல்ஃபோனா? அப்போ லிஸ்ட் நம்பர் 1ல் கேலபை விட பலம் வாய்ந்த விஷயம் ஒன்று இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. வாலிப பிள்ளைகளை விட பலத்த விஷயம் ஒன்று இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள், அவனிலும் பலத்தவன் யாரா இருக்காங்களா? யார் அது? லிஸ்ட் நம்பர் 1ல் யார் இருக்கிறாங்க? ஆனஸ்ராஜ், ஆனஸ்டா சொல்லுங்க, யார் இருக்கிறா? நம்மளுடைய அனுபவம் சொல்லுது, நம்மை விட பலத்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? அதில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோனுன்னு சொல்லலாம். அப்படி தானே? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய யூடியூபாக இருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இல்லை ட்விட்டராக இருக்கலாம், இல்லை சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனிலும் பலத்தவன் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறாருன்னு சொன்னால், என்னுடைய பட்டியல் என்னிலும் பலத்த விஷயம் எது, என்னிலும் பலவான் யாருன்னு சொன்னால், என்னை ஆளுகை செய்யக்கூடிய விஷயம் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் யார் தான்? பலவான் தான். உண்மையா இல்லைங்களா? ஒருவேளை எனக்கு ஃபோன் பலவானா இல்லாமல் இருக்கலாம். ஆஃப்டர் ஆல், முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய சமோசா பலவானா இருக்குமா? உண்மையா இல்லைங்களா? நான் காலையில் ஒரு 9 மணிக்கு சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் 12 மணிக்கோ அல்லது 1 மணிக்கோ அடுத்த சாப்பாடு சாப்பிட்ணும். இடையில யாராக வந்தா, வாடா தம்பி போய் ஒரு சமோசா சாப்பிட்டுட்டு ஒரு டீ அடிச்சுட்டு வரலான்னு கூப்பிட்டா, வசனம் என்ன ஞாபகம் வந்து, இல்லை பிரசங்கி 10:17 சொல்லுது, ராஜா குல மகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் ஏற்ற வெலன் கொள்ள ஏற்ற வேலையில் உண்கிறதா இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. ஐயோ, நான் இடையில எல்லாம் சாப்பிட மாட்டேன், வெலன் கொள்ள ஏற்ற வேலை தான் சாப்பிடணுன்ற விருப்பமா? இல்லை சமோசானா நமக்கு அப்படியே மூளை மங்கி போயிடுமா? ஃபோன் சிலவருக்கு பலவானா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த சமோசா என்னவா இருக்கலாம்? சமோசாவுக்கு பதில் ஐஸ்கிரீம் எடுத்துக்குவாங்க, எது வேணாலும் எடுத்துக்குவாங்களேன்.
எது நம்முடைய உடலுக்கும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் உகந்தது இல்லையோ அதன் பேரில் ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு சொன்னால், அது என்ன இருக்குதுன்னு சொன்னால், அது யாரு? என்னை விட பலம் வாய்ந்த விஷயம் அது. உண்மையா இல்லைங்களா? இப்போ சிலருக்கு சமோசா கூட இல்லாமல் இருக்கலாம், ஐஸ் கூட இல்லாமல் இருக்கலாம், ஃபோன் கூட இல்லாமல் இருக்கலாம். எத்தனை பேருக்கு தூக்கம் பலவானா இருக்குது? ஆமாம் இல்லைங்களா? எத்தனை சின்ன பிள்ளைங்க அல்லது வாலிப பிள்ளைங்க காலையில் 5 மணிக்கே எழும்பி அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்ணடைவார்கள்ன்ற வசனத்தின்படி அப்படி அதிகாலமே எழுந்திருந்து ஆண்டவரை தேட மனசாக இருக்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மாமா தூக்கம் மாமா, அப்போ தான் ஒரு கனவே வரும். ஒரு 5 மணிக்கு தான் ஒரு நல்ல கனவே வரும், இல்லை 5 மணிக்கு தான் ஒரு நல்ல தூக்கமே வருது மாமா. இல்லை சொல்கிறாங்களா இல்லைங்களா? எத்தனை பிள்ளைங்க சொல்கிறாங்களா இல்லைங்களா? அப்போ என்னை விட என்னை அப்படியே படுக்கையில் வைக்கிறக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா தூக்கம். அப்போ என்னை விட பலம் வாய்ந்ததாக இருக்கா இல்லைங்களா? அப்போ என்னை விட பலத்த விஷயம் தூக்கம்னு சொன்னால் அதுவும் ஒரு பலவான் தான். சரி, இப்படி ஒரு லிஸ்ட்டு நம்ம நிறைய போட்டுகிட்டே போகலாம், அப்படி தானே? நீங்கள் வீட்டில் போய்ட்டு இன்றைக்கி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டை போட்டு பாருங்களேன். என்னிலும் பலத்தவன் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு லிஸ்ட்டாக போடுங்க. தூக்கம், சமோசா, ஐஸ்கிரீமு, ஃபோனு, வேறு என்ன இருக்குது? ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஊர் சுற்றுறது, இல்லை தேவையில்லாத ஏதோ என்னென்னமோ உங்கள் லிஸ்ட்டில் போடுங்களேன். எனக்குரிய லிஸ்ட்டில் நான் நிறைய வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் வேறு வேணாலும் இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம், அப்படி தானே? இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், நம்மை விட பலம் வாய்ந்த விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. என்ன குட் நியூஸ் தெரியுமா? என்ன நற்செய்தி தெரியுமா? ஏசப்பா சொல்கிறாரு, அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பதற்காக நான் யார் கூட இருக்கிறேன்? உன் கூட இருக்கிறேன். கேள, ஏன் தெரியுமா உன் கூட இருக்கிறேன்? ஏதோ நீ நினச்சிருக்கிற மற்றதுக்காக உன் கூட இருக்கிறேன் இல்லை. கேள, ஒன்னால அந்த பலம் வாய்ந்த ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியல, உன்னை விட அது பலம் வாய்ந்ததாக இருக்கும் பொழுது கேள, அதுலேருந்து உன்னை விடுவிப்பதற்காக உன் கூட இருக்கிற உனக்கு தெரியுமா அது அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? இப்போ ஏசப்பா ஏன் என் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், என்னிலும் பலம் வாய்ந்த விஷயத்தை ஆண்டவர் காமிக்கிறாங்க. அதிலேருந்து வெளியே வருவதற்கு என்ற பலனன்றதை உணர்ந்து வைக்கிறாங்க. அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக தான் யார் கூட இருக்கிறார்? ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஸோ அப்போ 4 கேள்வி கேட்ட முதல் கேள்வி என்னது? ஏசப்பா கூட இருக்கிறாங்களா? எஸ். 2வது கேள்வி, ஏன் கூட இருக்கிறாங்க? 3வது கேள்வி, ஆமாம், எதிலிருந்து மீட்பதற்காக அவர் என் கூட இருக்கிறார். 4வது கேள்வி, நம்முடைய பலவான் யார்? சில நேரத்தில் இந்த கேள்வி நான் ஒருத்தனை கேட்கும் பொழுது, என்னுடைய பலவானே எங்கள் வீட்டுக்காரர் தான் கண்டாங்க, அவர் ஜெயிக்கவே முடியலன்றாங்க. சரிங்களா? அவுட்டு போய் கேட்டால் என்னுடைய பலவானே யாருன்னா என்னோட வீட்டை மாதான்றாங்க. சரிங்களா? ஸோ இப்படி நபர்களாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், இல்லை பழக்க வழக்கமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிற உண்மை என்னென்னா, நம்மை விட பலத்தவான் கை ஒன்று ஓங்கி இருக்கிறத ஆண்டவர் காமிக்கிறாங்க. குட் நியூஸ் என்ன? இந்த ஓங்கி இருக்கக்கூடிய பலத்தவான் கையிலிருந்து, பலவான் கையிலிருந்து நம்ம ரட்சிப்பதற்காக நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு குட் நியூஸாக இல்லைங்களா? அது எவ்வளோ ஒரு அருமையான வாக்குத்தத்தமாக இல்லையா? அப்போ நிறைய நேரத்தில் இதை ஜெயிக்க முடியல, இதை மேற்கொள்ள முடியல அப்படின்னு நம்ம அங்கலாய்க்கிறோமே. வசனம் என்ன சொல்லுகிறது? கிளம்பி சோர்ந்து போகாத, அதிலேருந்து உன்னை விடுவிப்பதற்காக தான் அவன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன்னுடைய திருவாய் மலர்ந்து சொல்கிற அந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு நமக்கு நற்செய்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கிறிஸ்தவ உலகம் இயேசுவை வித்தியாசமான இயேசுவாக உலகத்துக்கு காண்பித்து கொடுத்துருக்கிறது. அது என்ன வித்தியாசமான இயேசு அப்படின்னு சொன்னால், இயேசுவை ஒரு ஏடிஎம் இயேசுவா உலகத்துக்கு காண்பித்து கொடுத்துருக்கிறது கிறிஸ்தவ உலகம். அப்படின்னா என்ன? எதனா ஒரு பண கஷ்டமா ஏசப்பாட்ட போங்க, அவர் ஆல் டைம் மெசாயா, அவர் எல்லா சமயத்திலும் உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு மேசியாவாக இருக்கிறாரு, பண விஷயமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பண தேவை, ஒரு கடன் பிரச்சனைன்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் ஓடி போய் கடைசியில் எங்கே வந்துடுவாங்க? ஏசப்பட்ட. தப்பு கிடையாது. இன்னொரு கிறிஸ்துவ உலகம் இயேசுவை எப்படி காமிச்சிருக்குன்னு சொன்னால், டாக்டர் ஜீசஸ். என்ன அர்த்தம்? இயேசுவா அவர் ஒரு நல்ல மருத்துவர் இருப்பா, உனக்கு எந்த நோய் வந்தாலும் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணு, அவருடைய ஆலயத்தில் போய் விழுந்து சரணாகதி அடைஞ்சிரு, ஆண்டவர் சுகப்படுத்திடுவார். அவரை ஒரு மருத்துவரை இயேசுவா உலகத்துக்கு காமிச்சிருக்குது. அப்படி தானே? சில கிறிஸ்தவர்கள் இயேசு எப்படி காமிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், பான் புரோக்கர்னா என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அடமானம் வைக்கிறோம், அப்படி தானே? நீ எதனா கொடு, அதுக்கு ஈட நான் எதனா கொடுப்பேன். நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? உன்னுடைய வீட்டு பத்திரத்தை கொடு, இல்லை உன்னுடைய நகையை கொடு, ஏதோ ஒன்று கொடு, அதற்கு ஈட என்ன செய்கிறேன்?
பணத்தை உனக்கு தர உன் தேவையை சந்திக்கிறன்றது போல தான் இருக்கிறது பான் புரோக்கர். நிறைய பேர் இயேசு அப்படி தான் பார்க்குறாங்க. ஏசப்பா நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அதை நான் கொடுத்துருவேன், இதை நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு சில டீலிங்லாம் வைப்பேன் பார்த்தீங்களா. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நான் இளம் பங்காளர் திட்டத்தில் சேர்ந்துடுறேன், இல்லை நான் இதில் சேர்ந்துடுறேன், நான் ஏதோ கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு பான் புரோக்கரை இயேசுவா நம்ம என்ன பண்ணுறோம், உலகத்துக்கு இயேசுவை காட்டி கொடுத்துட்டாங்க நிறைய கிறிஸ்துவர்கள். சில கிறிஸ்துவர்கள் ஏடிஎம் ஜீசஸை காமிச்சு கொடுத்துருக்குறாங்க, சில கிறிஸ்தவர்கள் டாக்டர் ஜீசஸை காண்பிச்சு கொடுத்துருக்குறாங்க, சில கிறிஸ்தவர்கள் யாரை கொடுத்துருக்குறாங்க, பான் புரோக்கர் ஜீசஸை காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கேள்வி, இயேசுவை விடுதலை நாயகனாக நம்மை பலத்தவனுடைய கையிலேருந்து நீங்களாக்கி ரட்சிக்கக்கூடிய ஒரு விடுவிக்கிற நாயகனாக அவரை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறோமா இயேசுவை? யோசிச்சு பாருங்க. அட்வென்டிஸ்ட் பிள்ளைங்களோட கூட நீங்கள் கேட்டு பாருங்களேன். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஏன்னா ஒரு சாட்சி சொல்லுப்பான என்ன சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கக்கூடிய சாட்சிகளாக நான் சொல்கிறேன், சரிங்களா? நான் எல்லாரையும் குறைவாக மதிப்பீடு செய்யலை, கேட்ட சாட்சிகளை சொல்கிறேன். அதிகபட்சம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் காலேஜ் போனேன், ஓய்வு நாள் எக்ஸாம் வந்துடுச்சு, ஆண்டவர் உதவி செஞ்சார். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை வாலிபர்களுக்கு இயேசு எப்படி தான் தெரியும்னு சொன்னால், அவர் ஒரு சாபத் டெலிவராக தான் தெரியும், அவ்வளோதான். ஓய்வு நாள் எக்ஸாம் வந்துச்சு, ஆண்டவர் உதவி செய்வார். ஓய்வு நாளில் பரீட்சை வந்துச்சு, ஆண்டவர் உதவி செய்வார், அவ்வளோதான். அதை தாண்டி இயேசுவை வேறு எப்படிப்பா பார்த்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரியல. ஸோ அப்போ கிறிஸ்துவ உலகமாகட்டும் அட்வென்ட் கிறிஸ்துவர்களாகட்டும் இயேசுவை எப்படி காமிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், வேற ஒரு இயேசுவை தான் காமிக்கிறாங்களே தவிர விடுவிக்கிற இயேசுவை காண்பிக்கக்கூடிய விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுறது கிடையாது, இயேசுவை காமிக்கல. அதெல்லாம் அவர் செய்ய மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அவர் தான் நம்முடைய மருத்துவர், அவர் தான் நம்முடைய தேவையை சந்திப்பவர், அவர் தான் நமக்கு எல்லாமே, அதெல்லாம் செய்யக்கூடியவர் தான் அவர். ஆனால் அது மாத்திரம் கிடையாது, அதோட அவர் நிப்பாட்டுறவர் கிடையாது. அதை தாண்டி அவர் ஏன் கூட இருக்கிறன்றதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. உன்னிலும் பலவானுடைய கைக்கு நீங்களாக ரட்சிப்பதற்காக நான் கூட இருக்கிறேன். சரிங்களா? ஏசப்பாவுக்கு எது ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு உதாரணம் சொல்ல ஆசைப்படுறேன். காலம் சென்ற அப்துல் கலாம் ஒரு உதாரணத்துக்கு, சரிங்களா, ஒரு கற்பனை. அவர் நம்முடைய ஒரு மாணவர்கள் மத்தியில் பேச வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டால் அவர் ரொம்ப ஆர்வமாக பயங்கரமாக அப்படியே இன்வால்வ்மெண்ட்டோட அந்த பதில் சொல்லுவார் நினைக்கிறீங்க? ஒரு மாணவன் கேட்குறான், அப்துல் கலாம் சார், எனக்கு வந்து இந்த A+B² என்னன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? இப்போ உங்கள் மேக்ஸ் வாத்தியாரே கேட்டுக்கோப்பான்றவர், அப்படி தானே? இல்லை சார், அந்த நியூட்டன் லாவுடைய கடைசி லா என்ன, அதையும் அவர் என்ன சொல்லுவோம், ஃபிசிக்ஸ் வாத்தியாரே கேட்டு பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட என்ன கேட்டால் அவர் சொல்லுவார் நினைக்கிறீங்க? ஒருத்தன் கேட்குறான், சார் அந்த ராக்கெட் மேலே பறந்து எப்படி பறக்குது, அதனுடைய ஈர்ப்பு என்ன, அதனுடைய என்னென்னமோ அதை பற்றி கேள்வி கேட்கும்போது அவர் என்ன செய்வார்? இப்போ ஆஹா, நம்ம சப்ஜெக்டை ஒருத்தன் கேட்குறாயா. இப்போ என்ன செய்வார் அப்துல் கலாம்? அப்படியே கூட்டு உட்கார வச்சு, எப்பா உனக்கு இந்த கிளாஸ் இப்போ பத்தாது, திரும்ப ஒரு கிளாஸுக்கு வா, தனியாவான்னு கூட்டு இன்னும் அதில் என்ன செய்வார்னா விளக்கமாக சொல்லுவார். ஏன் அப்படி சொல்லுவார்? ஏன்னா அந்த துறையில் அவர் யாராக இருக்கிறார்? நிபுணராக இருக்கிறார். நிபுணத்துவம் பெற்ற ஒரு துறை எதுனா அவருடைய துறை அது. ஏவுகணை ஆகட்டும் இல்லை ராக்கெட் ஆகட்டும், வானத்தில் பறக்கக்கூடிய எந்த விஷயத்துலையும் அவர் யார்? நிபுணத்துவம் பெற்றவர். அவர்கிட்ட போயிட்டு A+B² என்ன, 1+1 = 2 கேட்டால் எப்படி இருக்கும் அவருக்கு? அது போல தாங்க ஏசப்பா எதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா? எதில் ஸ்பெஷலிஸ்ட் அவர்? எதில் ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? கேன்சரை நீக்கிறது இல்லையா? கேன்சரை சுகப்படுத்துறது இல்லையா? இல்லை வேறு எதனா நோயிலேருந்து விடுதலை செய்கிறது இல்லையா? எதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நினைக்கிறீங்க? ஆமாம், ஒரு வசனம் வாசிக்கலாமா? அவருக்கு ஏன் இயேசுன்னு பேர் வச்சாங்க தெரியுமா? மத்திய 1:21 வாசிங்க. மத்திய 1:21 ஏன் ஆண்டவருக்கு இயேசுன்னு பேர் வச்சாங்கன்னு வாசிக்கலாமா? மனப்பாடமாக சொல்ல வேண்டிய வசனம் அது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சி. அப்ப இயேசுடைய பேருக்கு அர்த்தம் என்ன? இயேசுடைய பேருக்கு அர்த்தம் என்ன? கேன்சர்லேருந்து சுகமாக்குவார், அதனால் இயேசுன்னு பேர் வச்சாங்களா? அவர் வந்து பண தேவைன்னா பணம் கொடுக்குறவர், அதனால் இயேசுன்னு பேர் வச்சாங்களா? எதுக்கு அவருக்கு பேர் இயேசுன்னு வச்சிருக்கிறாங்க? அவருடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன செய்வார்? ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர். அப்ப இந்த துறையில் தாங்க அவர் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறாரு. எந்த ஒரு மனுஷன் அவனை விட பலம் வாய்ந்த விஷயம் அவனை ஆளுகை செய்கிறதோ, அது பாவமாக இருக்கலாம், வேற எந்த பழக்க வழக்கமாக இருக்கலாம், அதுல இருந்து அவனை விடுவிப்பதற்காகத்தான்
அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதனால அவருக்கு பேர் என்னது? இயேசு. உண்மையா இல்லைங்களா? ஏசப்பான்னு பேரை சொல்கிறோமே, அந்த பேருக்கான அர்த்தத்தை என்னைக்குங்க என் வாழ்க்கையில் செயல்படுத்த நான் அவர் அனுமதிச்சிருக்கிறேன்? என்னைக்கு அந்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய இயேசுவை என் வாழ்க்கையில் நான் ருசி பார்த்துருக்கிறேன்? அப்போ இன்றைக்கி வரக்கூடிய குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களையும் என்னையும் எந்த விஷயம் பலமாக ஆளுகை செய்கிறதோ, அதாவது என்னிலும் பலத்ததாக காணப்படுகிறதோ, ஆண்டவர் சொல்கிறார், கேலப் அதில் இருந்து உன்னை ரட்சிப்பதில் நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்ன்றேன். நான் அந்த துறையில் பிஹெச்டி வாங்கியிருக்கிறேன். எத்தனை டாக்டரேட்டாக சொல்ல முடியாது, அவ்வளோ டாக்டரேட் வாங்கியிருக்கிறேன். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பழக்கவழக்கமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட வடிவத்தில் இருந்தாலும், எவ்வளவு காலம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஏசப்பாட்ட போயிட்டு இதுக்காக கேட்டால் அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். எப்பா, என் துறை சார்ந்த விஷயத்தை நீ கேட்டிருக்கிற, வெரி குட். நான் எதில் என்னுடைய பேர் வச்சாங்களோ, எதில் என்னுடைய விசேஷமான குணம் காணப்படுச்சுன்னா இந்த விஷயத்தில் தான், இதை நீ கேட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கிற பலத்த விஷயத்திலிருந்து விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமாம் இல்லைங்களா? அப்போ எவ்வளோ பெரிய குட் நியூஸ் இது. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் நம்ம விட பலம் வாய்ந்ததாக இன்றைக்கு நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. முடியல, மேற்கொள்ள முடியல, ஜெயிக்க முடியல. அது எதுவாண்டாலும் இருக்கலாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாதீங்க, அதிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக நான் உங்க கூட இருக்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்துவ உலகம் வித்தியாசமான இயேசுவை காண்பித்து கொடுத்துருச்சிங்க. ஆனால் அட்வென்ட் பிள்ளைகளாக நீங்களும் நானும் தான், அவர் எப்படிப்பட்ட இயேசு தெரியுமா? விடுவிக்கிற இயேசுவானவர். என் வாழ்க்கையை பாருங்கள், முன்னே இருந்த என் வாழ்க்கையை பாருங்கள், இப்போ இருக்கிற வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை சாட்சி பாருணும் அவர் விடுவிக்கிற இயேசுவானவர் என்று சொல்லி. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சாட்சி பாருணும் அவர் விடுவிக்கிற இயேசுவானவர் சொல்லி. நீங்கள் எந்த ஒரு பாவையை பார்த்தாலுங்க இந்த ஒரு குட் நியூஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏப்பா, நீ கவலையப்படாது, ஏசம்மா கூட இருக்கிற, அதெல்லாம் செஞ்சுருவார் அவர், நீ கவலையப்படாது, இந்த நம்பிக்கையான வார்த்தையில் கொடுங்களேன். கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? சில உதாரணம் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். எப்பேற்பட்ட ஒரு பலத்த விஷயம் அவனை ஆளுகை செய்திருந்தாலும் அவனை ஆண்டவர் எப்படி காப்பாற்றுறாருன்றதுக்கு சில உதாரணம் சொல்ல ஆசைப்படுறேன். முதல் சம்பவமாக யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீயோடு கூட அந்த கிணற்றருகே அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ அந்த பொண்ணு எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிங்க. யோவான் 4:16. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றான். இயேசு அவளை நோக்கி, ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இதை உள்ளபடி அப்படின்னா என்ன சொல்ல வராரு ஆண்டவர்? அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு? நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா? என்ன பொண்ணு? ஆண்டவர் போய் புருஷனை கூட்டுவான்றாரு. அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்கிறாப்புல. உன்னை ஏசப்பா பிடிச்சிட்டார். ஆமாம்மா, நீ சொல்கிறது உண்மைதான், இப்போ இருக்கிற புருஷன் உனக்கு யார் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு புருஷன் இருந்திருக்கிறான், அந்த புருஷனை விட்டுட்டு போயிட்டேன், நீ இன்னொரு புருஷனை பிடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மோசமான வாழ்க்கையை சொல்லி காமிக்கிறார். உடனே அடுத்த வசனம் பாருங்களேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். 40 ஓகே, இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 29 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 29 வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள். என்ன சொல்றாப்புல? நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் என்ன சொல்லிட்டாப்புல. அப்போ அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஸ்திரீ ஒரு புருஷன் இருக்கும் பொழுதே இன்னொருத்தனோட கூட தவறான உறவு வச்சுருக்கிறாப்புல, ஒரு விபச்சார ஸ்திரீயாக இருக்காப்புல இந்த சமாரிய ஸ்திரீ. ஈசா அழகாக படம் பிடிச்சு காமிச்சிட்டார். இப்போ அந்த பொண்ணோட பேசுகிறார். அந்த அதிகாரம் முழுக்க நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல கூட அவளை விபச்சாரன்னு அவர் சொல்ல மாட்டார், அவர் தப்பாக சொல்லவே மாட்டார். மாறாக, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேம்மா, அதை குடிச்ச உனக்கு தாகமே ஏற்படாது, பாவத்தை சொல்லாமலே
அவருடைய பாவத்திலிருந்து ரட்சித்த தேவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்படி தானே? எவ்வளோ அற்புதமான இயேசு கிறிஸ்துவாக இருக்கார் பார்த்தீங்களா? அவளை ஆளுகை செய்தது இச்சை, காமம் என்றும் இச்சை, உலகத்தின் ஆசா பாசங்கள் அவளை ஆளுகை செய்திருந்தது. அவளை விட பலம் வாய்ந்த விஷயமா அந்த காரியம் அவளுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஏசப்பா ஒரு நாள் உட்காந்து நண்பகலில் பேசுகிறாரு. இந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் போய் சொல்கிறாப்புல, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு ஒருவர் வந்து சொன்னார், வந்து பாருங்கள். இந்த அம்மாவுடைய மன மாற்றம் அந்த ஊர் மக்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வழி நடத்தியது. என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு ஸ்திரீயோடைய வாழ்க்கையில் அவளை விட பலம் வாய்ந்த ஒரு விஷயம் அவளை ஆளுகை செய்திருந்தது. ஆண்டவர் அவளை அதிலேருந்து விடுவித்தார். சகியோடைய கதை எடுத்துக்கோங்க. பண ஆசை அவனுடைய உள்ளத்தை ஆளுகை செய்திருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ சகையை பார்த்த பொழுது, என்னுடைய ஆஸ்தியில் நான் என்ன செய்கிறேன், பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்கள், ஏசப்பா எங்கெங்கெல்லாம் போனாரோ, எங்கெங்கெல்லாம் அவருடைய பிரச்சனை இருந்துச்சோ, அங்கெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அவனை எது ஆளுகை செய்திருந்ததோ அந்த விஷயம் அவன்கிட்ட இருந்து நீங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் கோபம் என்னுடைய பலவானாக இருக்கலாம், என்னுடைய ஷார்ட் டெம்பர் முன்கோபம் பலவானாக இருக்கலாம், இல்லை என்னுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளாமல் என்னுடைய பலவானாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுங்க, ஆண்டவர் சொல்லக்கூடிய நற்செய்தி, அவனிலும் பலத்தவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார். என்ன ஒரு அற்புதமான வாக்கு தத்தம், என்ன ஒரு அற்புதமான ஆண்டவருடைய வாக்குறுதி இது. கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உன்னை விட எதெல்லாம் பலம் வாய்ந்த விஷயம் இருக்குதோ அதுலேருந்து உன்னை காப்பதற்காக, விடுவிப்பதற்காக அவன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். வேதாகமத்தில் 2 ஜெபங்களை நான் படிக்க முடிந்தது. இந்த எண்ணிலும் பலத்தவன் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2 வசனம் வாசிச்சேன். ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு. சங்கீதக்காரன் எழுதின சங்கீதத்தில் 3வது சங்கீதம் 1வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 3:1 வாசிங்க. சங்கீதம் 3:1. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, ஆண்டவரே, என்னை விட பலம் அந்த விஷயம் ஒன்றுலாம் கிடையாது ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறவர்கள் அநேகர், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். உங்களையும் என்னையும் ஆட்சி செய்து நம்ம பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அநேகம் என்று வேதம் சொல்கிறது. அந்த காலத்தில் சரீர ரீதியாக ஒரு எதிராளி இருந்திருக்கலாம், இன்றைக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. நம்முடைய எதிராளி யாருன்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள் தான். வசனம் சொல்லுகிறது, அவைகள் ஏராளமாய் பெருகி இருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அதே சங்கீதத்தில் 142வது சங்கீதம் 6வது வசனம் வாசிங்க. ரொம்ப அற்புதமான வசனம் அது. 142வது சங்கீதம் 6வது வசனம். என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின் தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவையும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். தாவீதுடைய அங்கலாய்ப்பை சொல்றார், எப்பா என்னுடைய விஷயம் நிறைய விஷயம் என்னை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, அவைகள் எப்படி இருக்கிறாங்களாம்? என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். உண்மைதாங்க அது. இன்றைக்கு நம்மை பின்தொடரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குதா? நம்ம விட பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. யாரோ ஒருத்தங்க என்ன தப்பா பேசிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தைகள் என்னை பின்தொடர்ந்து என்னை சோர செய்து என்னை ஊழியத்தை செய்ய விடாமல் பண்ணி என்னுடைய குடும்பத்தில் சமாதானத்தை எடுத்து போட்டு அந்த விஷயம் என்னை மேற்கொண்டு விடுகிறது, என் சமாதானத்தை அழித்து விடுகிறது. உண்மையா இல்லைங்களா? என்னை பின்தொடர்கிற விஷயங்கள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறது. அது எந்த பிரச்சனையா இருக்கலாம். சங்கீதக்காரர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? இன்றைக்கு அதே ஜெபத்தை நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டாம். ஆண்டவரே, என்னை பின்தொடரக்கூடிய பழக்க வழக்கங்கள் அல்லது தேவையில்லாத விஷயங்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறது, எவ்வளவா என்னிலும் பலவானாக இருக்கிறது. அது ஃபோனாக இருக்கலாம், இல்லை தூக்கமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாங்க. இந்த ஜெபம் நமக்கும் பொருந்தும். அவைகள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறது. சரிங்களா? ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் தான் சேர்த்து சொல்கிறாங்க. இதற்காக தான் அவங்க கூட இருக்கிறேன் என்ன பார்த்து சொல்கிறாங்க. உங்களை பார்த்து உங்கள் பேரை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவர் இதுக்காக தான் அவங்க கூட இருக்கிற மகனே மகளே அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோமா?
நமக்கு டாக்டர் ஜீசஸ் தெரியும், நமக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜீசஸாக தெரியும், நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை வேற ஒரு நல்ல இயேசுவாக பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? உங்களை விட பலம் வாய்ந்த விஷயங்கள் உங்களை எப்பொழுதெல்லாம் ஆளுகை செய்கிறதோ அந்த ஆளுகை முறியடிக்கக்கூடிய இயேசுவை தெரியுமா? அந்த ஆளுகையிலிருந்து விடுவிக்கிற இயேசுவை அறிந்திருக்கிறோமா? இந்த இயேசுவை நாம் உலகத்துக்கு அறிமுகம் செய்திருக்கிறோமா? உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த இயேசு நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கிறீங்களா? கவலைப்படாத எல்சிரா, ஏசப்பா உன்னை இந்த பழக்கத்துலேருந்து மாற்றுவார், நீ கவலைப்படாத அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் என் பிள்ளைக்கு. யோசிச்சு பாருங்க, இயேசு எப்படி காமிச்சிருக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா? தப்பு பண்ண தூக்கி நரகத்தில் போட்டுருவார். தப்பு பண்ண தண்டனை தான், பார்த்துக்கோ. ஏசப்பா சும்மா இருக்க மாட்டார், பார்த்துக்கிட்டே இருப்பார், டப்பாரும் ஒரு அடி போட்டுருவார். மிரட்டுற இயேசுவை காமிச்சிட்டோம். அப்படி தானே நம்ம இயேசு எப்படி காமிச்சிட்டோம்? அடிக்கிற இயேசுவை காமிச்சிட்டோம். பார்த்தல அப்படின்ட்டு ஒரு சில உதாரணம்லாம் காமிச்சிருப்போம். அப்படி தான் ஊசாப்பார் உடனே அடிச்சிட்டாரு, அப்படி நிறைய விதத்தில் இயேசு எப்படி காமிச்சு கொடுத்துட்டோம்? பயமுறுத்தக்கூடிய ஒரு நபராக காட்டி கொடுத்துட்டோம். ஆனால் என்னைக்கு நம்ம இயேசுவை, மகனே மகளே கவலைப்படாத, உன்னை விடுவிப்பதற்காக இயேசுப்பா கூட இருக்கிறான், உனக்கு தெரியுமா? சொல்லி கொடுத்துருக்குறோமா? அப்படி இயேசு அறிமுகப்படுத்திருக்கிறோமா? சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒரு சம்பவத்தை நான் பைபிளில் வாசிக்க நேர்ந்தது. நல்ல பரிச்சயமான சம்பவம் தான். இந்த சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய பலவீனத்தில் அவன் ஜெபம் பண்ணும்போது இந்த ஜெபத்துக்கு எவ்வளவு அழகாக பதில் கொடுத்தாருன்றதை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அந்த சம்பவத்தை நான் சொல்லும்போது அந்த சூழலை பின்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சரிங்களா? நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு வாங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் வாசிங்களேன். சிம்சனுடைய கடைசி கட்ட ஒரு நிகழ்வு அது. அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவம் அது. 23ஆவது வசனம், பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைங்கனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். சிம்சோனை அவனுடைய முடியெல்லாம் வழித்த பிற்பாடு இந்த பெலிஸ்திய தேசம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அவனுடைய தாகோனுக்கு ஒரு விருந்து வைக்கவும் ஒரு பண்டிகையை அனுசரிக்கவும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கூடி வராங்க. ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞரை நம்முடைய தேவன் நம்ம கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். ரொம்ப புகழ்ந்துடுறாங்க அவங்களுடைய தேவனை. ஏன்னா சிம்சோன் மாட்டிக்கிட்டான். சரிங்களா? பாருங்க 25, இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்போது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான், அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். என்ன ஒரு மோசமான நிலைமை! சிம்சோன் அவனை விட பலத்த விஷயம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைய இருந்துச்சு, அதனால் விழுந்து போனான். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிராளிகளுடைய கண்களுக்கு ஒரு பெரிய வேடிக்கை பொருள் ஆகிட்டான். இப்போ வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கிறான். என்ன வேடிக்கை காட்டியிருப்பான் எனக்கு தெரியல. ஆனால் அவனுடைய கண்கள் குருடாக போனதுனால அவனை எதனா கிள்ளியிருப்பாங்க, இல்லை பயமுறுத்திருப்பாங்க, இப்படி ஏதோ ஒரு வேடிக்கை காமிச்சிருப்பான். எல்லாரும் பார்த்து சிரிச்சிருப்பாங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்களேன். 26ஆவது வசனம், சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையானனோட வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். சிம்சோன் கேட்குறான், கொஞ்சம் சாயணும்னு ஆசையாக இருக்குது, அந்த தூணை நான் தடவி பார்க்கலாமான்னு கேட்குறான். சரின்றாங்க. சரிங்களா? அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பிலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 3000 பேர். யாருன்னா பிரபுக்கள், அந்த பெரிய பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா கூடியிருக்கிறாங்க. இப்போ சிம்சன் ஒரு ஜெபம் பண்ணுறான். நிர்பந்தமான நிலைமையில் ஜெபம் பண்ணுறான். தன்னுடைய வாழ்க்கை முடிய போகிற சமயத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கை வீணாக போயிடுச்சு. இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனம் மேற்கொண்டு இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை முடிகிற அளவுக்கு கொண்டு வந்துடுச்சு. இப்போ அவன் ஒரு ஜெபம் பண்ணுறான். அப்பொழுது சிம்சன் 28ஆவது வசனம், அப்பொழுது சிம்சன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிக்கிறது என்று சொல்லி பலமாய் சாய்க்க
அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். என்ன பார்க்கிறோம்? கடைசி நேரங்க அவன் ஒரு ஜெபம் பண்ணுறான். ஒரே ஒரு வரி ஜெபம், தேவனே என்னை பலப்படுத்தும். ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா? முடியல. இப்போ உனக்கு பெரிய பெரிய தாரையாக தொங்குற அளவுக்கு முடியலாம் இல்லை. இப்போதான் முடி முளைக்க ஆரம்பித்திருக்கும் போல இருக்கு, அவ்வளோதான். ஆனால் அவனுடைய ஜெபம் முடி இருக்குதோ இல்லைங்க, அவனுடைய இழிந்த நிலையில் ஒரு ஜெபம் பண்ணுறான், தேவனை என்னை பலப்படுத்துன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவன் அசைத்த அந்த தூண்கள் இடிந்து விழுந்தது. அந்த மண்டபமே விழுந்து அவன் உயிரோடு இருக்கும்போது செத்தவர்களை காட்டிலும் அவன் மரிக்கும்போது அவனோடு மரித்தவர்கள் அநேகராயிருந்தார்கள். என்ன சொல்ல வரேன்? ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தரக்கூடியதாக இருக்கிறார். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரே என்னுடைய பலவான ஜெயிக்க என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரே என்னால் முடியல தகப்பனே, என்னால் இது ஜெயிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது, இது மேற்கொள்ளப்பட முடியாத காரியமாக இருக்கிறது, தயவு செய்து என்னை பலப்படுத்து. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஜெபம் பண்ணிட்டு உங்கள் கரங்களில் கொண்டு உங்கள் வேலையை செஞ்சு பாருங்கள், அது விழுதல் எழுந்து பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் செய்ததை காட்டிலும் இனி செய்கிற காரியங்கள் அநேகமான வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற சத்தம் என்ன தெரியுமா? இந்த உலகம் வேறொரு இயேசுவை காண்பித்து கொண்டிருக்கிறது. அட்வென்ட் பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தாங்க அவர் விடுவிக்கிற இயேசு என்பதை காண்பிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறோம். என் பாவங்களில் இருந்து மாத்திரமல்ல, என்னை அடிமைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பழக்க வழக்கங்களில் இருந்தோம், என்னை மேலோங்க செய்து என்னை வளரவிடாதபடிக்கு என்னை கீழ்ப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பலத்த காரியங்களில் இருந்தோம் என்னை ரட்சிக்கக்கூடிய இயேசுவை கூட இருக்கிறார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயேசுவை நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய காலத்தில் இருக்கிறாங்க. உலகம் முடிய பொழுது வசனம் வாசிக்கிறோம், பூமி முழுக்கும் என்ன செய்வோம்? இந்த சுவிசேஷம் ராஜ்யம் எங்கும் சாட்சியாக. எந்த சாட்சி அது? இந்த சுவிசேஷம் என்ன எவ்வளோ ரட்சிக்குது பாருங்க, இந்த சுவிசேஷ நாயகன் கிறிஸ்தியனை எவ்வளோ விடுவிக்கிறார் பாருங்கன்னு சொல்லிட்டு இது சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இந்த இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? இந்த இயேசுவையோடு நாம் பழகி இருக்கிறோமா? இந்த இயேசுவை நாம் பழகினதுனால எத்தனை பேருக்கு காண்பித்து கொடுத்துருக்குறோம்? சற்று யோசிச்சு பாருங்க. நம்ம விட மோசமான பாவி யாராக இருக்கலாங்க? விபச்சாரக்காரனாக இருக்கலாம், கொள்ளைக்காரனாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவனும் நானும் ஒரே போர்டில் தான் செயல் பண்ணுறோம். ஆண்டவர் என்னை காப்பார் என்று சொன்னால் அவனையும் மீட்பார் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகவே நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீங்கள் ஏன் என் கூட இருக்கிறீங்கன்ற ஒரு முக்கியமான வாக்கு தத்தத்தையும் நற்செய்தி நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அந்த வாக்கு தத்தம் நிறைவேற நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் என்னிலும் பலத்தினுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அடுத்த முறை எங்கள் சபையில் ஒரு சாட்சின்னு ஒரு நேரம் வச்சாங்கன்னு சொன்னால், எனக்கு நான் ஆக்சிடென்ட்லேருந்து என்னை பாதுகாத்தார், என் கடன் பிரச்சனைலேருந்து பாதுகாத்தார், என் நோயிலேருந்து சுகம் கொடுத்தார், இதெல்லாம் ரெண்டாவது சொல்லுவாண்டவர். என்னிலும் பலத்தவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிதை நான் சாட்சியாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு மாண்டட்ட ஒப்பு கொடுப்போம். அது அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும். அநேகருக்கு இயேசு உண்மையான இயேசு யார் என்பதையும் அவர் எதில் சிறப்பு வாய்ந்தவர் என்பதையும் உலகத்துக்கு காண்பிக்கும். அப்படிப்பட்ட இயேசுவை காண்பிக்கிற பொழுது அநேகர் நிச்சயமாகவே இயேசுவண்டை வருவார்கள். தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மிலும் பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க ஒப்பு கொடுப்போம். தேவன் உதவி செய்வாராக. ஆமென். எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் கேட்டோம் ஐயா. அவர் எங்களை ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எங்களிலும் பலத்த விஷயங்களிலிருந்து, எங்களிலும் பலவானாக இருக்கக்கூடிய அநேக காரியத்திலிருந்து எங்களை விடுவிப்பதற்காகவே அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே அவர் பிறந்ததும் அதற்காகத்தான், அவர் இப்பொழுது பரிந்து பேசுகிறதும் அதற்காகத்தான், அவர் இனி வரப்போவதும் அதற்காகத்தான் என்று நாங்கள் படித்தோம். ஆண்டவரே ஆண்டவர் தாமே இந்த நம்பிக்கையை நாங்கள் எங்கள் மனதிலே ஆழமாய் பதித்து
எவைகளையெல்லாம் நாங்கள் மேற்கொள்ள முடியாததாக காண்கிறோமோ, எதெல்லாம் எங்களை இன்னமும் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அது எல்லாவற்றிலிருந்தும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கக்கூடிய இயேசுவானவர் இருக்கிறார் என்பதனாலே நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யுங்கப்பா. நம்பிக்கையினாலே எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவருடைய வாக்கு தத்தங்களினாலே நாங்கள் நிச்சயத்தோடு எங்களுடைய பலத்த காரியங்களை குறித்த கவலை கொள்ளாதபடிக்கு அவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நிச்சயமாக எங்களை ரட்சிப்பார், விடுவிப்பார் என்ற நம்பிக்கையினாலே நாங்கள் அநேகருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க பிதாவே. இயேசுவை இந்த உலகம், இந்த கிறிஸ்துவ உலகம் வேறொரு இயேசுவாக உலகத்துக்கு காண்பித்து கொண்டிருக்கிறதப்பா. ஆனால் நாங்களோ உண்மையான இயேசுவை பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த இயேசுவானவர், பூமியிலிருந்து அந்த இயேசுவானவர் எல்லா காலத்திலும் எங்களை விடுவிப்பதற்காக தான் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் உலகத்துக்கு காண்பிக்க அறிமுகப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தரலும் பிதாவே. எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலும் இந்த இயேசுவை நாங்கள் அடிக்கடி ருசி பார்க்க உதவி செய்யுங்க பிதாவே. இப்படிப்பட்ட இயேசுவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. எங்கள் மனைவியும் எங்கள் பிள்ளைகளும் தகப்பனே இப்படிப்பட்ட இயேசுவை எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பார்க்க, அவரோட பழக, அவரோட உறவுகளை நீ உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் பிதாவே. எங்களுக்கு அநேக தேவைகள் இருந்தாலும் இந்த தேவை மிகப்பெரிய தேவையாக இருக்கிறதப்பா. இந்த தேவை எல்லா தேவை காட்டிலும் பிரதான தேவையாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவர் தாமே எங்களை விடுவித்தருளும் பிதாவே. இன்றைக்கு இந்த பொல்லாத உலகத்தில் இந்த செல்ஃபோன் என்கிற ஒரு விஷயம், இன்னும் அநேக கவலைகள், பாரங்கள், சோர்வுகள், விரக்திகள், எரிச்சல்கள், கோபங்கள் ஆண்டவர் எங்களை அதிகமாக எங்களை விட பலம் வாய்ந்ததாக இருக்கிறதப்பா. ஆண்டவர் எங்களை அதிலிருந்து விடுவிக்க போகிறீர் என்ற வாக்குத்தத்தை கொடுத்துறீர், அதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அந்த வாக்குத்தத்தின்படியே எங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்க போகிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் நம்ப எங்களுக்கு உதவி செய்தரலும், அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்தரலும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பு இரட்சகர் இயேசுவின் வழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.